Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi guys, welcome back to பிஸ்மி நாட்டு மூலிகை ஸ்பெஷல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எப்போ ரெடியாகவும் எப்போ ரீஸ்டாக் கொண்டுட்டு வரீங்க, எப்போ ரெடியாகவும் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ சோப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டிஸ் ஆஃப் சோப்லாம் இருக்கும். எப்போ தான் நம்ம ஒன் வீக் வந்து நம்மள்கிட்ட எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதனால் திருப்பி ரீஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணும் மேக் பண்ணிவிட்டு அதோட இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். அண்ட் இதுதான் எங்களுடைய நம்பர். யாருக்காவது மருந்து வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு இன்ஷால்லா கால். கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் உன்னுடைய தாய், அவளை நீ மிகச்சரியாக பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மகனே, நீ உன்னுடைய தாயை பார்த்துக் கொள். எத்தனை பேர் உபதேசம் செய்தோம்? உனக்கு பால் கொடுத்த காலம் வரை, காலம் மற்றும் இரண்டு வருடங்கள் யோசித்து பாருங்கள். அந்த 2 ஆண்டுகள் முழுமையாக தூங்க முடியாது. ஒரு நாள் இரவு உறக்கம் கெட்டுவிட்டால் காலை எழுந்து கணவனோ அல்லது ஒரு வீட்டின் தலைவனோ என்ன சொல்லுவான்? வேலைக்கு போனா ஒரே கொட்டாவையா வருதுப்பா, நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு நாள் இரவு தூக்கம் கலைந்து விட்டால் இவனால் முடியாது. 2 ஆண்டுகள் தூக்கத்தை துளைப்பால், 2 ஆண்டுகள் பகல் வாழ்க்கையை துளைப்பால், 2 ஆண்டுகள் தன் சுதந்திரத்தை துளைப்பால், 2 ஆண்டுகள் தன்னுடைய உடல் அழகை இழப்பால், 2 ஆண்டுகள் குழந்தையை எடுத்துக்கொண்டு சுற்றுவாள், 2 ஆண்டுகள் எறும்பு கடித்தாலும் என்னவென்று தெரியாமல் துடிப்பாள், 2 ஆண்டுகள் பாலுக்கு அழுதாலும் என்னவென்று தெரியாமல் துடிப்பாள், 2 ஆண்டுகள் எதற்கு அழுகிறதே என்று தெரியாமல் துடிப்பாள். இப்படி உன்னுடைய தாய் துடிக்கிறாள். அதனால் உன்னுடைய தாயையும் தந்தையும் கவனிக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இதை கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிலையில் இருக்கும் போது உபதேசித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சொல்கிறார், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் உன்னுடைய தாய், அவளை நீ மிகச்சரியாக பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மகனே, நீ உன்னுடைய தாயை பார்த்துக் கொள். எத்தனை பேர் உபதேசம் செய்தோம்? உனக்கு பால் கொடுத்த காலம் வரை, காலம் மற்றும் இரண்டு வருடங்கள் யோசித்து பாருங்கள். அந்த 2 ஆண்டுகள் முழுமையாக தூங்க முடியாது. ஒரு நாள் இரவு உறக்கம் கெட்டுவிட்டால் காலை எழுந்து கணவனோ அல்லது ஒரு வீட்டின் தலைவனோ என்ன சொல்லுவான்? வேலைக்கு போனா ஒரே கொட்டாவே